ஹலோ கைஸ், நம்முடைய வீடு மட்டும் இல்லைங்க, தெருவு முழுக்க கம்ம கம்மன்னு வாசனை வருகிற மாதிரி சிக்கன் பிரியாணி தேங்காய் பால் போட்டு என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தம் பிரியாணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின உடனே இது கூடவே நான் அம்மியில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட உடனே இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்ட உடனே நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் என்னுடைய காரத்துக்கு ஏற்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். ஒரு 5 மினிட்ஸுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், செம்மையாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன், நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 kg சிக்கன் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது சிக்கனுக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கன் கூட அந்த உப்பு மிக்ஸ் ஆக நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் வெந்து வரும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த கிளாஸில் தான் 3 கிளாஸ் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 கிளாஸ் ரைஸுக்கு நான் 5.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த 5.5 கிளாஸ் தண்ணியோட தேங்காய் பால் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1 கிளாஸு, மீதி 4 கிளாஸுக்கு நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பாலோடு சேர்த்து தான் 5.5 கிளாஸுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேங்காய் பால் நிறைய வேணும்னா கூட நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு 1 கிளாஸ் போதுமாக இருந்துச்சு, அதனால் நான் 1 கிளாஸ் மட்டும் தான் எடுத்துக்கினேன். எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பாருங்கள், 3 கிளாஸ் ரைஸுக்கு நான் 5.5 கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் பாலோடு சேர்த்து. நீங்களும் அதே மாதிரி 1/2 கிளாஸ் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம இப்போது ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸை ஆட் பண்ணியாச்சு. ரைஸை ஆட் பண்ண உடனே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்ட உடனே நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே ஒரு 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ட்ரம் போகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான பக்குவம். உங்கள் பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ க்ளோஸ் பண்ணி டம் போட்டுடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் டம் போட்டாச்சுங்க. கேஸும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த 15 மினிட்ஸ் ஆகிட்டு தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு செம்மையாக வந்திருக்கு பிரியாணி. இப்போ பாருங்கள், அதை சர்வ் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய், டாட்டா.